ஓம் நமோ நாராயணா. அன்பர்களுக்கு வணக்கம். போன பதிவில் மேச ராசியிலேருந்து கடகராசி வரைக்குள்ள 4 ராசிகளுக்குமே உலக தத்துவங்கள் எல்லாமே அடங்கியிருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த தத்துவங்கள் என்னன்ட்டு இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுடைய ஆராய்ச்சிகளுக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் நீங்கள் தேடிக்கிட்ட தேடுதலுக்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டே வாங்க. உங்களுடைய விடைகளுக்கு எல்லாமே பதில் அளிக்குவதில்லை. வாங்க ஃபுல்லாக சார்ட்டில் முழு விளக்கமாக ராசியுடைய அமைப்பையும் ராசியுடைய தத்துவங்களையும் ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன தத்துவங்கள் சொல்லுதுன்ட்டு இப்போ நேராக சார்ட்டில் பார்க்கலாம். இந்த தத்துவங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது மேச ராசிலேருந்து கடகராசி வரைக்கும் முதல் அத்தியாயம், இது 1வது சாப்டர். சிம்ம ராசியிலிருந்து விருச்ச ராசி வரைக்கும் 2வது சாப்டர். தனுசுலேருந்து மீனம் வரைக்கும் 3வது சாப்டர். பூர்வ பழைய ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம், இந்த 3 விதமான அமைப்பில் இந்த கட்டங்கள் பிரிக்கலாம். இதில் இந்த 4 கட்ட அமைப்புக்குள்ளேயும் உலக தத்துவங்கள் என்ன, வாழ்க்கை முறை என்ன, ரொம்ப அழகாக கிரகங்கள் அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், சயின்ஸ் விஷயங்கள் வரும். வாழ்க்கைக்கு உண்மையான தத்துவங்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மேசராசி ஆண் ராசி, ரிஷபராசி பெண் ராசி, மிதுன ராசி ஆண் ராசி, கடகராசி பெண் ராசி. ஆண் பெண் ஆண் பெண் வருது. இது ஏன் ஆண் பெண் ஆண் பெண் அப்படியே சுற்றி வர்றாங்க அப்படின்னா, ஆண் பெண் இணைஞ்சாதான் உலகம். அந்த உலக நியதியை இந்த 12 கட்டங்களுக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் ஆண் பெண், ஆண் இருந்தால் தான், அதாவது சக்தி இருந்தால் தான் சிவன் உண்டு, சிவன் இருந்தால் தான் சக்தி உண்டு. அதனால தான் சிவபெருமான் தன் உடலில் பாதி பகுதியை சக்திக்கு பாகமாக பிரித்து கொடுத்துருக்காங்க, பாகாம்பரியால பிரித்து கொடுத்துருக்காங்க. அதோட அடிப்படையில் தத்துக்களும் தான் இங்கே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் மேச ராசி நெருப்பு சம்மந்தப்பட்ட ராசின்னு பார்த்துருக்கோம். இந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட ராசி தான் ஃபர்ஸ்ட் முதல் அமைப்பு, வீடு. இந்த அமைப்பில் ஏன் முதல் அமைப்பில் நெருப்புலேருந்து ஆரம்பிக்குன்னா, ஒரு உலகம் இயங்கணும்னா சூரியன் வேணும். அந்த சூரியன் இல்லாட்டம்னா எல்லாமே ஐஸாக ஃப்ரீஸாகும், ஒரே இருளில் தான் மூடி கிடக்கும். அப்படி மூடி இருக்கும்போது உலகம் எதுவுமே இயங்காது. இதே கோட்பாடு தான் மேலே வானியல் சாஸ்திரத்தையும். அப்போ நெருப்பு ராசியிலேருந்து தான் எல்லா கிரகங்களும் 27 நட்சத்திரம் வழியை பயணிக்குது. அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிரன். ஆனால் இந்த இந்த அமைப்புல 5, இந்த மேச லக்னத்துக்கு 5 கூடிய சிம்மம், இது திரிகோண ஸ்தானம்பாங்க. ரொம்ப ஒரு யோகமான ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 5, 9 ரொம்ப யோகமான ஸ்தானங்கள். அதோடைய அதிபதியான சிம்ம அதிபதி சூரிய பகவான் மேசத்திலிருந்து உச்சமாகிறார். அப்ப சூரியன் யாருன்னா ஆண் கிரகம், ஆண் சம்பந்தப்பட்ட ராசியில உச்சபலன் ஆகிறாரு. காலபுருஷ தத்துவ அமைப்புல கடகராசி 4வது ராசி. அதோடைய அதிபதியான சந்திர பகவான் பெண் கிரகம், அது பெண் சம்பந்தப்பட்ட ராசியில கரெக்டா உச்சபலன் ஆகிறார். அப்ப ஆணும் பெண்ணும் சரிசமமா ஒரே சக்தியை இந்த இடத்துல காட்டுறாங்க. சிவன் பார்வதி, இதுதான் இதோடைய கோட்பாடு அமைப்பு. இதுல சூரியன் உச்சம் சந்திரன் உச்சம் ரெண்டுக்கும் ஈக்குவல் பவர்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த ராசியில ஆரம்பிச்சு கடகராசி வரைக்கும் கூடிய பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்ப பயணம் முடிக்கிறாருன்னா, அவர் எடுத்துக்கிட்ட அவதாரம் அந்த வேலைகளை முடிக்கும் போது அவர் வலுவிழந்து நீசபலன் ஆகிறாரு. அந்த இடத்துல ஒரு புது உறவு உருவாகுது. அதுதான் குரு பகவான். இது என்னன்னு இப்ப பார்க்க போறோம். அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது மேச ராசி அக்னி சம்பந்தப்பட்ட ராசினால இங்க அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு, பரணி நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு. பரணி நட்சத்திரம் எது அப்படி பார்க்கணும்னா 2, 7 கூடையவன். அப்படி 2ஆம் இடம் சொல்லும் போது நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுல குடும்பஸ்தானத்தை குறிக்கிறது 2ஆம் இடம். 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானம். கலஸ்தர ஸ்தானம்னா வாழ்க்கை துணை. ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் வாழ்க்கைக்கு தேவை, அதை குறிக்கிறது தான் 7ஆம் இடம். அப்ப இந்த பரணியுடைய நட்சத்திரம் 4 பாதம் இங்கே அடங்கியது. அதுக்கு அடுத்தபடியா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம்னா இந்த ஜாதக அமைப்பு படிக்கு மேசத்துக்கு 5 கூடிய யோகாதிபதி சிம்மனுடைய நட்சத்திரம், உச்சமற்ற சூரியன் அதேவுடைய நட்சத்திரம் தான் இங்க கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதமும். ரிஷபத்துல பெண் சம்பந்தப்பட்ட ராசியில கார்த்திகை நட்சத்திரம் 2, 3 பாதங்களும் பெரியது. இத பொதுவா ஜோதிட சாஸ்திரத்துல எல்லா மூல நூலும் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் முழுமையான நட்சத்திரங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரம் உடையக்கூடிய நட்சத்திரம், பயனற்ற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க.
ஆனா என்னோட ஜோதிட கூற்றுப்படி இது வந்து பயனற்ற நட்சத்திரங்கள் அல்ல. 2 ராசிகளையும் ஆணையும் பெண்ணையும் உலக தத்துவத்துக்காக இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம். அதெல்லாம் ஆண் ராசியிலிருந்து ஆரம்பிச்சு பெண் ராசியில முடியுது. எப்படிப்பட்ட பாலம் அப்படின்னா, இங்க திருமணம் நடக்குது. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு கூட வீட்டில் விளக்கேற்றி ஆதிமுக கடவுள் அந்த விநாயக பெருமானை வழிபட்டுட்டு தான் எந்த ஒரு தொழில் ஆரம்பிப்போம். திருமண காரியம் இருந்தால் கூட அக்னி சாட்சியா வச்சு தான் திருமணம் செய்ய ஆரம்பிப்போம். 2 உறவுகளை வந்து சேர்த்து வைப்போம். இதே இடம் தான் இங்க திருமணம் தான் நடக்குது. இங்க ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது. அப்ப பரணி நட்சத்திரம் இருக்கா, இது கார்த்திகை நட்சத்திரம் வந்து திருமணம் ஆகும்போது எல்லாம் வளம் சுத்தி வந்து ஒரு ஆணையை பண்ணி இணைக்கிறாங்க. அப்படி இணைச்சு பொண்ணு மாப்பிள்ளைய வந்து இங்க சித்தரிச்சு காட்டுறாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரம் எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா, இந்த ஜாத அமைப்புக்கு வந்து 5 கூடியவன். 5 கூடிய வந்து போர்வணி ஸ்தானம்னு சொல்லுவோம். 2வது மனசு வசியப்படுத்துறது. மனசு வசியம்னா காதல், கட்டின மனைவி மேல ரொம்ப ஒரு ஈடுபாடா ஒரு வசியத்தன்மை கொடுக்கறது வந்து 5ஆம் இடம். அப்படி 5ஆம் இடம் வச்சு பார்க்கும்போது அந்த நட்சத்திர அமைப்பு கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருந்து ரிஷபராசிக்கு ஆண் பெண் மேல் ஒரு வசியம் கொள்கிறான், காதல் உருவாகிறது. அப்ப அந்த இடத்துல காதல் உருவாகும் போது புதுமண தம்பதிகள் தன் வாழ்க்கையை வந்து சந்தோஷம் ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கே நம்ம பார்க்கலாம், பொதுவா இளஞ்சோடிகள் திருமணமான புதுமண தம்பதிகள் பார்க்கும்போது புது ட்ரெஸ் கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் ரொம்ப செலிமா இருக்கும், முகமே ரொம்ப பிரைட்டா இருக்கும், நிறைய செயின் போட்டிருப்பாங்க, புது துணி போட்டிருப்பாங்க, அதே மாதிரி கழுத்துல வந்து மஞ்சள் கயிறு இருக்கும். அவங்க ஓட்ட வீதி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது உலகத்தை வந்து எதையுமே கவர் பண்ண மாட்டாங்க. ஏன் கவலைப்படணும்னா, அந்த 2 பேருக்குடைய காதல் வந்து உலக அமைப்புல யாரு எப்படி இருந்தாலும் வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. 2 பேர் ஜோடிய கை கோர்த்துட்டு உலகமே நம்ம தான், வானத்துல இருந்து பூமியில இருந்து குவிச்ச மாதிரி அவ்வளவு ஒரு இனம் புரியாத ஒரு ஆசை கொடுக்கிறது அந்த காதல் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால இந்த 2 பேருமே வசியப்படுத்துறாங்க. அப்போ வசியப்படுத்தவொன்னு என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கடுத்து என்ன அமைப்புனா, அதுக்கடுத்து முக்கியமான அமைப்புன் போது ரோஹிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வருது. இந்த ரோஹிணி நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா, கடகராசியை குறிக்குது. பொதுவாக கடகராசின்னு பார்க்கும்போது அது நிறைய சொல்லிட்டு போகலாம். 4ஆம் இடத்தை வந்து நிறைய சொல்லலாம், அது இன்னொரு சாப்டர்ல பார்த்துக்கலாம். இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு தேவையான விஷயம் எதுன்னா, கட்டில் சுகம், மெத்தை சுகம், சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு சம்பந்தப்பட்ட ரோஹிணி நட்சத்திரத்துல சந்திர பகவான் உச்சத்தில் இருக்கார். அப்ப கட்டில் சுகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் போகம் கொள்ளும் பொழுது உச்சநிலை பரவச நிலையை அடைகிறாங்க. அப்படி உச்சநிலை பரவச நிலை அடையும் போது நிறைய எண்ணற்ற சந்தோஷங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்க. அப்படி ஆகும்போது அதுக்கடுத்து ஒரு புது உறவு ஒன்று ஆரம்பிக்குது. அதனால தான் பொதுவா பெண்ணுக்கு 4ஆம் இடத்தை வந்து கற்புஸ்தானமா பார்ப்பாங்க. ஏன்னா 4ஆம் இடம் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஒழுக்கத்தையும் கற்பையும் சொல்லி கொடுக்குற இடம். இந்த இடம் அதாவது சுக்கரனுடைய நட்சத்திரம், செவ்வாயோட நட்சத்திரம் ஒரு பெண்ணுக்கு 4ஆம் இடத்துல இணைஞ்சாலே அது கொஞ்சம் கற்புக்கு வந்து பங்கப்படும். அது அப்படியே நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்தையும் 4ஆம் இட அதிபதியையும் ராகுவோட நிலையில வச்சுதான் நம்ம வந்து அந்த மாதிரி கணிக்க முடியும். அதனால யாரையுமே 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சுக்கரன் இருந்தா கெட்டுப்போன ஜாதகம் வந்து தயவுசெய்து யாரும் நினைக்க வேண்டாம். அதில் இன்னும் நிறைய கோட்பாடுகள் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதோட அமைப்புல இந்த 2 பேருக்குமே திருமணமாகி காதல் வாழ்க்கை காட்டுறாரு. அப்ப இதுல என்ன தத்துவம் காட்டுறாங்கன்னா, கடவுள் எத்தனை பேர் இருந்தா கூட சிவனையும் பார்வதியும் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் வச்சுதான் வாழ்க்கையில நிறைய கோயில் கட்டி விநாயகப் பெருமான், முருகன் அப்படி ஒரு தம்பதி குடும்ப சகிதமா தான் இன்னைக்கு எல்லா விஷயங்களும் இன்னைக்கு கோயில்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையா வச்சு பார்க்கும்போது மேசத்துல வந்து சிவபெருமானவும், ரிஷபத்துல வந்து அன்னை பார்வதி தேவாவும் பார்க்கிறோம். கோயில்ல இன்னைக்கு உருவ வழிபாடு பார்க்கறது அதுதான். சிவன் கோயில்ல பார்க்கும்போது ஆண்குறி பெண்குறி இது சம்பந்தப்பட்ட உருவங்களை தான் இன்னைக்கு பார்க்குறோம். இதுதான் வாழ்க்கை தத்துவத்தை வந்து உணர்த்துது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கோயிலுக்கு போறங்க, கோயில் சுவத்துல வந்து வெள்ளை கோடு சிவப்பு கோடு இருக்கும். வெள்ளை கோடு வந்து ஆணின் விந்தன் கொலியும், சிவப்பு கோடு பெண்ணின் அண்டம் அதாவது சுரைநிதம் சொல்லுவாங்க. இந்த 2ஐ குறிக்கிறது தான் ஒரு உலக கோட்பாடு. இது 2 இணைஞ்சாதான் உலகமே இயங்கும்ன்ற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. அதனால கோயிலுக்கு போகும்போது தம்பதிகளை மொத்தமா போகும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப அனுகிரகமும் நல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து கோயிலுக்கு நீங்க போகும்போது சேர்ந்து போயிட்டு வாங்க. இப்ப இந்த சப்ஜெக்ட்ல திருமண வாழ்க்கையும் பார்த்தாச்சு, காதல் வசியமும் பார்த்தாச்சு, கட்டில் சோழன் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து என்ன ஆக போகுது, இந்த அமைப்பை வந்து நம்ம அடுத்த உறவுல பார்க்கலாம், அடுத்த சாப்டர்ல பார்க்க போறோம். இப்ப இதுல இருந்து செவ்வாய் இங்க ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் உள்ள வந்துட்டாரு. அடுத்து செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு வரப்போறாரு. அதாவது ஒரு கைடு கூடையை கூட்டிட்டு வரப்பாரு. அவருடைய இனிமேல் வரக்கூடிய சப்ஜெக்டா ரொம்ப அருமையான சப்ஜெக்டா இருக்கும். அதனால
நிறைய இந்த விஷயங்களுக்காக எல்லாமே அம்புக்குறி போட்டு லிங்க் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் இனிமேல் யாருமே சூரியனுடைய நட்சத்திரையோ செவ்வாயுடைய நட்சத்திரையோ குருவுடைய நட்சத்திரையோ உடையக்கூடிய நட்சத்திரம்ட்டு யாரும் பொருள் பண்ணாதீங்க. இது 2 ராசிகளையும் இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமா தான் என்னோட ஜோதிட கருத்து கணிப்புல என்னுடைய ஆராய்ச்சியில இது மூலம் தெரிய வந்திருக்கு. இன்னும் அடுத்த விஷயங்கள் தான் இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதனால் மீண்டும் அடுத்த பதிவு வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிட ஆலோசகர் நரவா ராஜேஷ். நன்றி, வணக்கம்.